பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஷட்டரை லாக் பண்ணி அடின்னு அடிச்சிருக்காங்க. ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணுங்க, அடின்னு அடிச்சிருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த வெளியில நின்ன தினமலர், தினகரன் பத்திரிகையாளர்கள் வீடியோ எடுக்கிறாங்க. நீங்க யாரா வீடியோ எடுக்கன்னு அந்த 2 பத்திரிகையாளர்களையும் உள்ள தூக்கி போட்டு, இதெல்லாம் வட மாநிலங்கள்ல கேட்ட மாதிரி இருக்கு, இந்த மாதிரி செய்தி எல்லாம் படிச்ச மாதிரி. ஃபுட்டேஜை டெலீட் பண்ணுங்க சார், எம்எல்ஏ சார் கோவப்படுறாரு சார், டெலீட் பண்ணுங்க சார், வலுக்கட்டாயமா அந்த எஸ்ஐ டெலீட் பண்ண வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அதே எம்எல்ஏவை அவருடைய தம்பிகளை அந்த அடியாள் 20 பேரை போலீஸே தப்பிச்சு ஓட வச்சிருக்காரு. போய் தலைமறைவாயிருங்க, ஓடிடுங்க. என்ன நடக்குது இன்னைக்கு செய்தி மட்டும் அப்படியே தலை சுத்துது. ஒரு பல்கலைக்கழகம் மாநில கட்டுப்பாட்டுல இருக்கிற பல்கலைக்கழகத்துல மத்திய அரசாங்கத்தோட ஆதிக்கம் வருது, நீங்க அதை புறக்கணிப்பீங்களா? ஏதோ மத்திய அரசாங்க நிகழ்ச்சியில உங்களுக்கு இது நடக்குதுன்னா நீங்க அங்க புறக்கணிக்கலாம். உங்க பல்கலைக்கழகம், மத்திய பல்கலைக்கழகம் கூட உங்க பல்கலைக்கழகம், உங்க கண்ட்ரோல்ல எழுதுனதே மனோன்மணியம் சுந்தரனார் தான். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3வது இடம். வாஸ்து கடலை பார்த்த மாதிரி இருக்கணும், உச்சியில இருக்கணும் அப்படின்னு ஜோசியக்கார் சொன்னதுனால இங்க இருக்க அலுவலகத்தை பக்கத்துல இஷ்டத்துக்கு உச்சிக்கு மாத்துறாரு. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர்கள் இட நெருக்கடியே வந்தது இல்ல போல, இவருக்கு மட்டும் தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு இவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. நீங்க முதலமைச்சரை பார்க்கணும், இந்த பில்டிங்ல இருந்து இங்க ஓடணும், மறுபடியும் அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வரணும், ஃபைல் எடுக்கணும், மேல போயிட்டு வரணும். இது தேவையில்லாத தண்ட செலவு. பிபி இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா, சரி இது நீங்க பண்ணி கொடுக்கலாம், இது அரசினுடைய தவறுனால, காவல்துறையோட செயல்பாடுனாலதான் இந்த விபத்து நடந்துச்சுன்னு அந்த இடத்துல சொல்றாரு. இந்த வழக்கு நிலுவையில இருக்கு, உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு நிலுவையில இருக்கு, சிபிஐ குழு போட்டு விசாரிக்குது. அதுக்குள்ளேயே இந்த பிபி எப்படி தீர்ப்பு எழுதினாரு, இது காவல்துறை தான் காரணம்னு எப்படி தீர்ப்பு எழுதினாரு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விஷயத்துல எல்லாம் அரசு வேலை கொடுத்திருக்காங்க, இதுக்கெல்லாம் பாருங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. பாவீங்களா, என்னடா எதோட எதரா முடிச்சு போடுறீங்க? அது அரசு திட்டமிட்டு செய்த படுகொலை. அதுனால திடீர்னு ஒரு ரசிகனை பார்க்க வந்த கூட்டம் இல்ல, 100 நாள் நடந்த போராட்டம். அது அவங்க ஒரு அம்மா வச்சு பேச வைக்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த அரசு வேலையை நம்பிதான் நாங்க இருக்கோம் அப்படிங்குது. ஏமா 30 லட்ச ரூபா உங்ககிட்ட இருக்கு, நீ உங்ககிட்ட வாங்கி இருக்கிறது என்னன்னா ஒரு சாதாரண லோ மட்ட வேலை. நான் சொல்ல, அந்த வக்கீல் சொல்றாரு, தாவேகா சார்பா ஆஜரான வக்கீல் சொல்ற லோ மட் அப்படின்னா அவங்களோட சம்பளம் எவ்வளவா இருக்குன்னா 15,000 இல்ல 20,000, அதிகபட்சம் 25,000க்கு மேல தாண்டாது. அந்த 25,000 வேலையில இவங்க குடும்பம் வெளிச்சமாயிருன்னு சொல்றாங்க, அப்படி பேச வைக்கிறாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதனரி உலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் செகுவார் அவர்கள். நிறைய விஷயங்கள் பாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நிறைய டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது, ஆச்சரியங்கள் அதிசயங்கள்லாம் நடந்து, தேவனுடைய கிருபையினாலே நிறைய புரட்சிகரமான மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி ஒரு ராணிப்பேட்டையில் நடந்த ஒரு புரட்சிகரமான மாற்றம் குறித்து தான் உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ராணிப்பேட்டையில் பத்திரிகையாளர்கள், எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையாளர்களை அதட்டி பேசிட்டு நிறைய வாங்கி கட்டின முதலமைச்சர்களே நான் பார்த்துருக்கிறேன். அதுக்காக மன்னிப்புலாம் கேட்டுக்கிறாங்க, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, இன்னும் பலரும் கூட. ஆனா செய்தியாளர்களை பிடிச்சி அடிச்சு வீட்டுக்குள்ளாம் போய் அடிக்கிறாங்க, ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு அடிக்கிறாங்க. இந்த அளவுக்கு நிலைமைகள் மாற்றம் அடையும்னு எதிர்பார்த்தீங்களா? இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். செய்தி ஏதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக எம்ஜிஆருக்கு எதிராக போட்டாங்கன்னா அந்த பத்திரிகையாளர் அன்னைக்கு மெட்ராஸ் முழுக்க ஓடிக்கிட்டே இருப்பார். ராத்திரி முழுக்க வீட்டுல ஆள் போட்டுருவாங்க, ஆபீஸ்ல ஆள் போட்டுருவாங்க, அவர் ஏரியா சுத்தி ஆள் போட்டுருவாங்க, சுத்திக்கிட்டே இருக்கணும், அவர் ஓடிக்கிட்டே இருப்பாரு. அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லைன்னா கடத்தி கடலுக்குள்ள கொண்டு போய் அடிப்பாங்க, அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ராமாபுரத்தோரத்துல அடிப்பாங்க தெரியும், கடல் எனக்கு புதுசுதான். கடலுக்குள்ள கடத்திட்டு போயில அடிப்பாங்க அப்படின்னு எனக்கு இந்த மூத்த பத்திரிகையாளர்லாம் அந்த டைம்ல நான் நக்கீரன்ல இருக்கும் போதுலாம் சில பேர்லாம் சொல்லுவாங்க, இப்படிலாம் அடிச்சிருக்காங்க. சென்னையில இருந்த பெரிய ரவுடிகள்லாம் அவங்க அலுவலகத்துல வீட்டுக்குள்ள கடத்தி வச்சு 3 நாள்லாம் அடிச்சிருக்காங்க, அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த நிலைமை மாற ஆரம்பிக்கிறதுக்கும் போது பத்திரிகையாளர்கள் ஒரு தூணா இருப்பாங்க, காவல்துறைக்கும் ரவுடிகளுக்கும் நடுவுல ஒரு தூணா இருப்பாங்க. அந்த ரவுடிட்ட என்ன மெசேஜ் கடத்தணும், அந்த ரவுடிய பேட்டி எடுக்கிறது, அவர் என்ன சொல்றாருன்றதை இங்க கொண்டு சேர்க்கறது, இல்ல பார்க்க முடியாத ஒரு குற்றவாளிகளை கூட பார்க்கறதுக்கு ஒரு மைல்கல்லா பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க. அதாவது அந்த நபரை பார்க்கவே முடியாது, எங்க மறைஞ்சிருக்காருன்னே தெரியாது. வீரப்பனை போய் பார்த்துட்டு வந்தாங்க. அததான் சொல்றேன். அது பாக்குறேன்னா 2 அரசாங்கம் சேர்ந்து ஒரு பத்திரிகையாளரை நாடுற வரலாறு எல்லாம் பார்த்திருக்கோம். இப்ப என்னன்னா ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனலு படம் எப்படி இருக்குன்னு எல்லார்ட்டையும் கேக்குறாங்க. ஜெகநாயகன் எப்படி இருக்கு, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்ல. இவங்க என்ன போஸ்ட் பண்ண போறாங்க? அப்படி எம்எல்ஏ கேட்கும்போது அந்த ஆள் இப்படி கை வாங்கிட்டு போறாரு. அவ்வளவுதான். அவனுக்கு
அப்படின்னா கை வாங்கிட்டு போறாரு. படம் நல்லா இருக்கான்னு கேட்டா ஏன் கோவப்படுறாரு? ஒருவேளை அவருக்கு எரிச்சலா இருக்கும் போல, என்னடா படமா இருக்கு இது அப்படின்னு. ஒரு படமானு இப்படி இதெல்லாம் இளவு எடுத்து இதுக்கு வேற அழுது வர போறாங்க அப்படின்னு அந்த கபில்ன்ற எம்எல்ஏ தான் கை வாங்குறாரு. இதுல டாக்டர் வேற, டாக்டர் அவரு. ஐயோ. அதுக்கப்புறம் இவர் அந்த செய்தியாவும் போட்டுறாரு, இந்த மாதிரி பத்திரிகையாளரை கை ஓங்கிய அப்படின்னு சொல்லி. ஆமா, போட்டுதான் ஆகணும், வேற என்ன பண்ண முடியும்? போற வரவெல்லாம் கையை ஓங்கினா பத்திரிகையாளரை அப்படிதான் போடுவாங்க. எல்லாம் மீடியாவுக்கு கொடுத்துட்டாருங்கிறது தான் புகார். அப்ப கொடுக்கதான் செய்வாங்க. பத்திரிகையாளரை கை ஓங்குவோம்னா நீ யாரு, நீ பெரிய விராருன்னு அப்படிதான் போட சொல்லுவாங்க. சட்டமன்ற உறுப்பினர்னா நீ யாரு, ஓனரா என்ன? இப்படிலாம் கிடையாது, எங்களோட பப்ளிக் சர்வெண்ட் தானே. அவர் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டாருன்னு இவர் என்ன பண்ணிட்டாரு, பத்திரிகையாளர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இவருக்கு இது கோபமாயிருச்சு. இந்த எம்எல்ஏ கபில், அவருடைய தம்பி தனஞ்சலியன், இப்படி சில பேர் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அது யாருன்னு அவனை தேடி கண்டுபிடி. தியேட்டர்ல போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்பதான் திரைப்பட விஜய் மூலம்லாம் வந்திருக்கு. போய் தேடி கண்டுபிடிச்சு இவனா இந்த பத்திரிக்கையாளனா இவன் தானே அப்படின்னு பத்திரிகையாளர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அன்டைம்ல அவரு குளிச்சுட்டு இருக்காரு. குளிச்சு வெளியில வந்தவரை வலுக்கட்டாயமா அப்படியே தூக்கிட்டு போய் அவருடைய கார்ல ஏத்தி அவருடைய அலுவலக ஸ்டுடியோலயே போய் ஷட்டரை லாக் பண்ணி அடின்னு அடிச்சிருக்காங்க. ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணு, அடின்னு அடிச்சிருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த வெளியில நின்ன தினமலர், தினகரன் பத்திரிகையாளர்கள் வீடியோ எடுக்கிறாங்க. நீங்க யாரா வீடியோ எடுக்கன்னு அந்த 2 பத்திரிகையாளர்களையும் உள்ள தூக்கி போட்டு, இதெல்லாம் வட மாநிலங்கள்ல கேட்ட மாதிரி இருக்கு, இந்த மாதிரி செய்தி எல்லாம் படிச்ச மாதிரி, அவங்களையும் உள்ள தூக்கி போட்டு அவங்களையும் அடின்னு அடிச்சு பொதுமக்கள் பார்க்க பொதுமக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. நீங்க இந்த தெலுங்கு படம் எல்லாம் பாத்திருப்பீங்க. ஐயோ இந்த சம்பவத்தை காப்பாத்த யாருமே இல்லையா, ஹீரோ வரமாட்டாரா, ஆபத்து வந்தவன் வரமாட்டாரான்னு எல்லாம் கத்துறாங்க. ஆனா இங்க சம்பவம் பண்றது ஹீரோ தான். அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. போட்டு அடின்னு அடிச்சுட்டு அங்க இருந்து தகவல் ஒரு லோக்கல் எஸ்ஐக்கு தகவல் போகுது. லோக்கல் எஸ்ஐ வந்தா என்ன செய்யணும், எம்எல்ஏவாரு என்ன வேணாலும் இரு, புடிச்சு தூக்கிட்டு போய் என்னன்னு விசாரிக்கணும்ல. அங்க உட்காந்துட்டு சார் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணுங்க சார். சார் கோவப்படுறாரு. முனீர் பாஷா இதுல பேரை பார்த்தாலே எரிச்சல் ஆகுது. அது என்னடா அது பேருன்னு. இந்த ஜந்தர் மந்தன் போராட்டத்துல ஒரு ராணுவ போலீஸ் எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு பேர் என்ன முகமதுன்னு உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் அந்த மாதிரிதான் இருக்கு. இந்த பேரை கேட்டா என்ன நடக்குதுங்கன்னு. அவர் சார் அந்த ஃபுட்டேஜை டெலீட் பண்ணுங்க சார், எம்எல்ஏ சார் கோவப்படுறாரு சார், டெலீட் பண்ணுங்க சார்னு வலுக்கட்டாயமா அந்த எஸ்ஐ டெலீட் பண்ண வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அதே எம்எல்ஏவை அவருடைய தம்பிகளை அந்த அடியாள் 20 பேரை போலீஸே தப்பிச்சு ஓட வச்சிருக்காரு. போய் தலைமறைவாயிருங்க, ஓடிருங்க. இப்போ வரைக்கும் அவங்க எங்க இருப்பாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல. அடிப்பட்ட எல்லாரும் லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அங்க போதிய வசதி இல்லாம வேலூர் அரசு மருத்துவமனையில மேற் சிகிச்சைக்காக அங்க போய் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இது என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல. இது ஆட்சியா இல்ல என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல. எவனோ ஒரு குற்றவாளி அதுக்கு இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் நடத்திருக்காங்க. இது எவனோ ஒரு குற்றவாளி, ரவுடி, பிரபல ரவுடி, திமுக கார இப்படிலாம் சொல்லி பரவாயில்ல, ஏதோ ஒரு நடந்திருக்குன்னா ஓகே. சட்ட ஒழுங்கு சீரழிந்து போன மாநிலங்கள்ல இப்படி நடந்திருக்கு. என்னடா இது, அதுவும் இவரு மாற்றம், ரவுடிசத்தை ஒழிப்பேன் கிழிப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னவரு அந்த கட்சியோட எம்எல்ஏ இவ்வளவு பெரிய ரவுடித்தனம் பண்ணிருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாங்க, இப்ப ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பெண்களால போலீஸ்னால பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு சென்னை வேளச்சேரியில ஒரு பொண்ணு வாக்கிங் போற பொண்ணுக்கு ஒரு காவல்துறை அதிகாரி அவரு பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறாரு. என்ன நடக்குது இன்னைக்கு செய்தி மட்டும் அப்படியே தலை சுத்துது. ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர் என்ன அதை இதை செய்யணும் வற்புறுத்தி என்ன போட்டோலாம் எடுத்து என்ன மிரட்டுறாருன்னு தாவேகா கட்சி நிர்வாகியவே புகார் கொடுத்து ஒரு பொண்ணு அலன்னு அலையுது. இதே ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் அவரு. இது என்ன இது எம்எல்ஏ தாகிரா கிட்ட போய் புகார் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா 2 பேரையும் கூட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு விசாரிக்க கூட்டு வந்திருக்கிறாங்க. வந்திருக்கும் போது மாவட்ட செயலாளர் சொல்றாரு, நான் வளர்த்த பிள்ளைங்க தான் இவங்க எல்லாம் எங்க ஆளுதான், நீ என்ன அவங்ககிட்ட போய் சொல்ற, யார் என்ன பண்ணிடுவா அப்படின்னு கேட்டுக்கிறதா அந்த அம்மா சொல்றாங்க, அந்த பொண்ணு சொல்றாங்க. அது விசாரிக்கிறது தாகிரா பேர். ஆமா, எம்எல்ஏ. அந்த பொண்ணுதான் மாநில அளவுல நிர்வாகி பேர்ல அதை தூக்கி எரிஞ்சிட்டு நிர்மல் குமார உள்ள வச்சாங்க. இந்த கொடுமையெல்லாம் இந்த கட்சிக்குள்ள நடக்குது. இப்படியே நம்ம அநியாயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னொரு பக்கம் மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு ஒரு அநியாயம் நடக்குது. அது என்னன்னா, கோல்டு மெடலிஸ்டுக்கு மட்டும்தான் ஆளுநர் பதக்கம் இது கொடுப்பாரு, சர்டிபிகேட் கொடுப்பாரு. 118 பேருக்கு மட்டும். மீதி எல்லாரும் நீங்க வேற யாரு கொடுக்குறாங்களோ அவ இஷ்டம் தான் வாங்கிட்டு போங்கன்றாங்க. பசங்க அழுக ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன அநியாயமா இருக்கு, எல்லாருக்கும் தானே கொடுக்குறேன்னு தானே சொன்னீங்கன்னு. அப்புறம் போராட்டம் நடக்குது. நடந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அவர் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு அறிவிக்கிறாங்க. இப்ப இது பிரச்சனையான்னு பார்த்தா இது பிரச்சனையே கிடையாது. ஆளுநர்கிட்ட வாங்கணும்னு அவசியமே இல்லை. அவர்கிட்ட வாங்குறதுக்கு என்ன போய் வாங்கிட்டு போயிடுறது. ஆனா அங்க தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிருக்கு. இப்ப இத பத்தி யார் பேசுறது? ஆனா
அமைச்சர் விஸ்வநாதன் வந்து அதை புறக்கணிச்சிட்டாரு, டிவிகே அரசு வந்து இது ஏற்காது அப்படின்லாம் அவங்க டிவிகே ஐடிவிங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த முதலமைச்சர் சொல்லல. பல்கலைக்கழக விவகாரம், பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்துல நம்ம ஆளு தானே இருந்திருக்கணும். அது வேணான்னு சொன்னவர் இவரு தானே. பழைய முறையே இருக்கலாம்னு சொன்னது இதே விஸ்வநாதன் தான். நம்ம வேந்தராக முதலமைச்சர் இருக்கணும்னு நம்ம உத்தரவு வாங்கி வச்சிருக்கிறோம். அது அவசியம் இல்ல, பழைய நிலையை இருக்கட்டும் அப்படின்னு சொன்னவர். ஒரு பல்கலைக்கழகம் மாநில கட்டுப்பாட்டுல இருக்கிற பல்கலைக்கழகத்துல மத்திய அரசாங்கத்தோட ஆதிக்கம் வருது, நீங்க அதை புறக்கணிப்பீங்களா? ஏதோ மத்திய அரசாங்க நிகழ்ச்சியில உங்களுக்கு வந்து இது நடக்குதுன்னா நீங்க அங்க புறக்கணிக்கலாம். பதவியேற்புல சொன்னால ஒரு நியாயம் இருக்குது. இது உங்க மாநிலம், உங்க பல்கலைக்கழகம், மத்திய பல்கலைக்கழகம் கூட உங்க பல்கலைக்கழகம், உங்க கண்ட்ரோல்ல எழுதுனதே மனோன்மணியம் சுந்தரனார் தான். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே அந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3வது இடம். இப்படி ஒரு அவல நிலைய விஜய் ஆட்சியில பார்த்ததே இல்லை. இப்ப அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. இல்லன்னா அவர் நிச்சயமா அதெல்லாம் கேட்டுருவாரு. அலுவலகத்தை ஷிஃப்ட் பண்ற வேலை, கொத்து பரோட்டா ஹீரோவெல்லாம் நவுத்திட்டு இருக்காரு. அலுவலகத்தை ஷிஃப்ட் பண்ற வேலை நடக்குது. கடலை பார்த்த மாதிரி, வாஸ்து கடலை பார்த்த மாதிரி இருக்கணும், உச்சியில இருக்கணும் அப்படின்னு ஜோசியக்கார் சொன்னதுனால இங்க இருக்க அலுவலகத்தை பக்கத்துல வந்து இஷ்டத்து உச்சிக்கு மாத்துறாரு. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர்கள் இட நெருக்கடியே வந்தது இல்ல போல, இவருக்கு மட்டும் தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு இவர் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. இன்னைக்கு தலைமைச் செயலக ஊழியர் சங்கத்துல இருந்து போராட்டம் நடந்திருக்குது. கண்டனம். இது வந்து மெல்ல மெல்ல நிதிச்சுமை அதிகமாக்கும். இது தேவையற்றது, அசௌகரியமாவும் இருக்கும், வேலைகளை ஆர்கனைஸ் பண்ண முடியாது. ஆமா, நீங்க முதலமைச்சரை பார்க்கணும், இந்த பில்டிங்ல இருந்து இங்க ஓடணும், மறுபடியும் அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வரணும், ஃபைல் எடுக்கணும், மேல போயிட்டு வரணும். இது தேவையில்லாத தண்ட செலவு. இதுல இருக்க ஏதாவது ஒரு துறையை தூக்கி அந்த பக்கம் மாத்திட்டு இதுலயே ஒரு உட்கார்ந்துருக்கலாம். இல்லைன்னா மொத்தமா அங்க மாத்திட்டு அது இங்க என்னன்னா அது வந்து ஜோசியக்கார் சொன்னதாதான் நமக்கு எல்லா இடங்கள்லயும் தகவல் வருது. ஆலோசகர் அப்படிதான் எல்லாமே நடக்கிறது. நம்ம பார்க்கும்போது அப்படிதான் நடக்குது. ஒரு வெளியில வர நேரத்துல இருந்து வீட்டுக்கு போற நேரத்துல இருந்து எல்லாமே அப்படிதான் நடக்குது. சாங்கியப்படிதான் நடக்கிறாங்க. இப்படி ஒரு அமைச்சர், இப்படி ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நாம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேத்து மட்டும் 2 ஆடியோ தமிழ்நாட்டையே உழுக்குது. முதல் ஆடியோ வழக்கறிஞர்கள் நியமனத்துல 15 லட்சம் லஞ்சம் கேட்ட தாவேகா நிர்வாகியோட ஒரு ஆடியோ. அனீஸ் இப்போ வரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை. கட்சியில இருந்து எடுக்கல, கைதும் இல்லை. ஆனா யூகங்கள் அடிப்படையில செந்தில் பாலாஜி கைது, யூகங்கள் அடிப்படையில திமுகவை சார்ந்த 4-5 பேர் கைது. செந்தில் பாலாஜி கோர்ட்டுக்கு போய் அதை குவாஷ் பண்ணிட்டு வெளியில வர்றாரு. இப்ப இந்த மாதிரி சாலிட் ப்ரூஃபே வருது, ஒண்ணுமே இல்லை. அமைச்சர் ஜெகதீஸ்வரியோட ஆடியோ வெளியே வருது, அடிச்சு ஜட்டியோட உட்கார வச்சிருவேன். ஏன் அதுக்குள்ள அவனுக்கு என்ன வேலைன்னு, அதுவும் லட்டு கொடுத்ததுக்கு. ஏன் தாலுகா ஆபீஸ்ல, எங்க ஏரியா தாலுகா ஆபீஸ்ல வந்து லட்டு குடிப்பியா நீ அப்படின்னு ஒரு இது, அதுக்கு ஒரு ஆடியோ வருது. இப்போ வரைக்கும் அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இல்ல, எதுவுமே இல்லை. அவங்க இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாங்க. அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் அமைச்சர் கீர்த்தனாவும் சேர்ந்து ஒரே மாதிரி சேலை கட்டிட்டு அப்படியே சுப நிகழ்ச்சியா இருக்கும். இல்லைங்க, அது இறந்து போனவங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்குற 4 லட்ச ரூபா பணம் இருக்கு இல்லையா, அதை கொடுக்கறதுக்காக அப்படியே போயிருக்கிறாங்க. ஒரே யூனிஃபார்ம்ல அவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க. அது எங்களுக்கு கவேக்காவுக்கே பழக்கப்படதான். சாவு வீட்லயே ரீல்ஸ் போடுறோம். அதனால கொஞ்சம் ஏதாவது ஒரு பழமொழி இருக்கும்ல, கல்யாண வீடா இருந்தாலும் நான் தான் இருக்கணும், கருமாரி வீடா இருந்தாலும் நான் தான் இருக்கணும். அந்த மாதிரி தாவேக்கா வந்து அந்த மாதிரிதான் செய்யறாங்க. இது 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 ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குல்ல. அப்ப இந்த அமைச்சர்கள் மேல யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது எல்லாமே மூடி மறைக்கிற வேலை தான், இப்படியே திட்டமிட்டு பண்றது. இப்ப நம்ம ராஜ்மோகன் அண்ணா வந்து என்ன செய்யறாருன்னா, காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியோட போராட்டம் பெருசா நடந்துகிட்டு இருக்கு. எங்கேயுமே போய் ரோல் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. டெல்லியில போராட்டம் நம்ம மேல ஏதாவது விமர்சனங்கள் வந்துருமோ மேல இருந்து அப்படின்னு டெல்லியில போராட்டம் வாபஸ் பெற்ற உடனே டக்கு நம்ம இங்க போனோம்னா அந்த போராட்டத்தை கலைச்சிட்டோம்னா நாம தான் போய் அதை முடிச்சு வச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் எடுத்துடலான்னு போய் நின்று அசிங்கப்பட்டு வெளியே வந்தாரு. கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு வெளியில வந்தாங்க. அந்த அளவுக்கு தான் அவருக்கு மரியாதை இந்த தாவேக காட்சியில எல்லாரும் மேலேயும். பீச்சம் பாருங்க, பீச்சம் மெரினான்னு கத்தி கூச்சலிட்டு அவர் அவமானப்படுத்தி வெளியே அனுப்பியிருக்காங்க. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி போராட்டம் அவங்களுக்கு ஆரம்பிக்க தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு முடிக்க தெரியும். இவர் முடிச்சு அதை ஸ்கோர் பண்ணலான்னு போனவர் பார்த்தா ஒரே அசிங்கமா போயிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம லட்சண ஆட்சியை தான் நம்ம பாக்குறோம். ஏன் கொஞ்ச நாள் ஆதவர்ஜுனா அமைதியாவே இருக்கிறார்? ஒரு மாசமா அந்த சர்ச்சையானது இல்லையா, கரூர் விவகாரம் குறித்து ஒரு பேசி ஒரு சர்ச்சையாச்சுது. அதுக்கு பிறகுல இருந்து இந்த சனிக்கிழமை கட்சிக்கு ஆள் சேர்க்கறது எல்லாமே அப்படி அமைதியான மாதிரி இருக்குது. எல்லாமே இடைத்தேர்தலுக்கான பின்னாடி பேக்ரவுண்ட் வேலை ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் இப்ப சைலண்ட் பண்றது எல்லாமே பின்னாடி பேக்ரவுண்ட்ல இடைத்தேர்தலுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல அவங்களுக்கு அடி மேல அடி, பெரிய பெரிய அடி விழுந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு பட்ஜெட்டை வந்து நம்புறாங்களே, எதை
பட்ஜெட்ல நாங்க ஸ்கோர் பண்ணிடுவோம், பெண்களுக்கு இந்த 2500 இலவச பேருந்து அதெல்லாம் இப்ப வரைக்கும் ஆட்சிக்கு வந்து இது வரைக்கும் எந்த இலவச திட்டங்களும் அறிவிக்கல. அதுக்குள்ளே 20,000 கோடியா இவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப இது அப்படியே கால்குலேட் பண்ணா 5 லட்சம் கோடி வரைக்கும் போகும்னு ஒரு ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட் வந்து ட்வீட் போடுறாரு. இந்த கணக்குல இருந்து பாப்போம். இப்ப வரைக்கும் இலவச திட்டங்கள் அறிவிக்கல. இருக்கிறத ரன் பண்றதுக்கு 20,000 கோடி ரூபாய் 2 மாசத்துல இருக்குது. இவங்களுடைய ஸ்கீம்ஸ் வந்து அப்ளை ஆச்சுன்னா அது இன்னும் அதிகமாகும். 10 லட்சம் கோடிங்கிறது வரைக்கும் கடன் போகும். அப்ப தமிழ்நாட்டை 4 வருஷம் சூறையாடிட்டு கடன்காரன் ஆக்கிட்டு அடுத்து எவனா ஒரு இழிச்ச வேண்ட கொடுத்துட்டு போறதுக்கு தான் இது வேலை. அதனால இது வந்து பேக்ரவுண்ட்ல இடைத்தேர்தலுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இப்ப கரூர்ல வேற அடி வாங்கிட்டாங்க. நீட்டு பிரச்சனையில பெரிய பேர் டேமேஜ் ஆயிப்போச்சு. இப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்களே. ஆமா, இவங்க அதுதான் சொல்றல, இது வந்து நீட்டு விவகாரத்துக்கு உச்சநீதிமன்றம் போக மாட்டாங்க, கர்நாடகா விவகாரத்துக்கு உச்சநீதிமன்றம் போக மாட்டாங்க. கடந்த ஆட்சியில் இதுக்கெல்லாம் போயிருக்காங்க, உச்சநீதிமன்றத்தில் போய் ஃபைட் பண்ணியிருக்காங்க. இந்த இதுக்கு மட்டும் போறாங்க. இவங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்துல உச்சநீதிமன்றத்துக்கே போனாலும் நமக்கு வந்து தீர்ப்பு சாதகமா வராதுன்னு தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு காமன் இஷ்யூ. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதுமே இயற்கை சீற்றங்கள்ல, விபத்துகள்ல, அசம்பாவிதங்கள்ல, இல்ல ஏதோ ஒரு வகையில கோவில்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ஏராளமான கொத்தா மனிதர்கள் அங்கங்க ஏதோ ஒரு சம்பவங்கள் காரணமா உயிரிழக்கிறது ஒரு சாதாரண சொல்ல முடியாது, தவிர்க்க முடியாத ஒண்ணா மாறி போயிருக்கு. இப்ப எல்லாருக்குமே அரசு வேலை கொடுக்க முடியுமானா அது யதார்த்தமானது விஷயமே கிடையாது. அது சாத்தியமே இல்லாது. அதை தான் குவாட் பண்ணி இப்ப இருக்க நீதிபதி சொல்றாரு, இது எப்படி சாத்தியம்? துப்பாக்கி இது இந்த பட்டாசு தொழிற்சாலைகள்ல விபத்து நடக்குது, இயற்கை சீற்றங்கள் இல்ல விபத்துகள், சாலை விபத்துகள் நடக்குது. இதுவாது வெளியே நடக்குது, தனியார் நடத்துற நிகழ்ச்சி நடக்குது. அரசு பேருந்துங்கிறது அரசு நடத்துது. ஆமா, அந்த விபத்து, அந்த பேருந்து விபத்து ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அரசு பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அரசு பொறுப்பேற்க முடியுமா? அப்ப படிச்சுட்டு இருக்கிறவனுடைய நிலைமை என்ன அப்படின்னு அவர் கேக்குறாங்க. இப்ப இது கருணை அந்த வாதாடின தமிழ்நாடு சார்பா வாதாடின அந்த பிபி இருக்காருல்ல, அவர் சார் இது வந்து ஒரு சாதாரண வேலை சார், கடைநிலை வேலை அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. அப்ப ஜட்ஜு சொல்றாரு, சின்ன வேலையோ பெரிய வேலையோ வேலை அவ்வளவுதான், அதை நீங்க கொச்சப்படுத்திட கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா அவரு பிபி இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா, சரி இது வந்து நீங்க பண்ணி கொடுக்கலாம், இது வந்து அரசினுடைய தவறுனால, காவல்துறையோட செயல்பாடுனாலதான் இந்த விபத்து நடந்துச்சுன்னு அந்த இடத்துல சொல்றாரு. இந்த வழக்கு நிலுவையில இருக்கு, உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு நிலுவையில இருக்கு, சிபிஐ குழு போட்டு விசாரிக்குது. அதுக்குள்ளேயே இந்த பிபி எப்படி தீர்ப்பு எழுதினாரு, இது காவல்துறை தான் காரணம்னு எப்படி தீர்ப்பு எழுதினாரு. இப்பதான் சிபிஐ டேப் வச்சு அளந்துகிட்டு இருக்காங்க ரோட்டெல்லாம். அதுக்குள்ள இவர் வந்து தீர்ப்பு எழுதிட்டாரு. அப்ப இதுவே முதல்ல தப்பு. வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீங்க அவங்கதான் காரணம் எந்த ப்ரூஃப்ல இருந்து சொல்றீங்கன்னு திரும்ப கேட்க முடியும். ஒரு சாதாரணமான விஷயத்த கூட தமிழ்நாடோட வழக்கறிஞர் அணி வந்து இதுல கூட ஜெயிக்க முடியல, வாதங்கள் வைக்க முடியல. அவர் அசால்ட்டா குவாஷ் பண்ணி இது முடியாது, இது செல்லாதுன்னு அறிவிச்சுட்டு போயிடுறாங்க. உடனே காவிரிக்கு தனி ஆணையம்னு ஒரு ஐடியாவை சொல்லியிருக்கிறாங்களா, அப்புறம் அது என்னத்துக்கு வருது? அதெல்லாம் நீங்க வித்தியாசம். பிரச்சனைக்கு முதலமைச்சர் நேரில் சென்று தண்ணி வாங்கிட்டு வர போறாருன்னு சொல்றாங்க. போன உடனே அவங்க பாப்பாங்க, பார்த்த உடனே பயந்து அவர் உடனே டேமை திறந்து விட்டுருவாரு. நடக்கும் பாருங்க, அதான் போறாரு அந்த போறாருன்னா அப்புறம் போவலங்கன்னு இன்னொரு அமைச்சர் சொல்றாரு. முதலமைச்சர் எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு, அதிகாரப்பூர்வமான தகவல் வரல. இப்ப நேற்று நாடாளுமன்றத்துல மேகதாது அணைக்கு எதிராக திமுக போராட்டம் நடந்தது. அந்த மைய பகுதிக்கு போய் அங்க நின்று சபாநாயகர் முன்னாடி நின்று ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, முழக்கம் போடுறாங்க. திமுக கூட்டணி கட்சிகள், முன்னாள் கூட்டணி கட்சிகள், இந்நாள் டிவிக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்களே. ஆமா, இது எந்த மாதிரியான சூழலை உருவாக்கும் நமக்கு வந்து தெரியல. இது எல்லாமே சும்மா ஏமாத்துற வேலை. விஜய் அங்க போறாரு, இது வந்து ஒழிக்க போறாரு அப்படின்னு இந்த சோசியல் மீடியால கிளப்பி விட்டதுதான். பெரம்பூர்ல விஜய் நடந்து போனதை ஜந்தர் மந்தன் விஜய் போயிட்டாரு கிளப்பி விட்டாங்க. ஒரு ஏஐ வீடியோ போட்டு அபிஜித்தோட விஜய் இருக்க மாதிரி கிளப்பி விட்டாங்க. அப்படிதான் இந்த கரூர் விஷயத்திலயுமே என்ன பண்ணிட்டானுங்கன்னா, நீங்க வந்து பாருங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விஷயத்துல எல்லாம் அரசு வேலை கொடுத்துருக்காங்க, இதுக்கெல்லாம் பாருங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. அட பாவீங்களா, என்னடா எதோட எதரா முடிச்சு போடுறீங்க? அது அரசு திட்டமிட்டு செய்த படுகொலை. அதுனால திடீர்னு வந்து ஒரு ரசிகனை பார்க்க வந்த கூட்டம் இல்ல, 100 நாள் நடந்த போராட்டம். அது 100 நாள் நடந்ததுக்கு அப்புறமா கலெக்டர் ஆபீஸ போய் சந்திக்கலான்னு அறவழியில ஊர்வலமா நடந்து போனாங்க. அப்ப திடீர்னு தாக்குதல். அவங்களே எதிர்பார்த்திருக்க பார்க்கல, எவ்வளவு லத்தி சார்ஜ் அடிப்பான் அவ்வளவுதான் நினைச்சாங்க. அவ்வளவுதான் அவங்க இது வரைக்கும் அவங்க போராட்டத்துல பார்த்ததே. திடீர்னு தொண்டைக்குழிலையும் மூளையும் இதயத்தையும் குத்தி கிழிக்கிற தோட்டா கழுவுறன்னு அவங்களுக்கு தெரியல. சரி இவ்வளவு நடந்துருச்சு, அரசுதான் படுகொலை செய்திருக்கு. அப்புறம் தான் முதலமைச்சரே சொல்றாரு, நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இது அரசே முன் வந்து அவங்களுக்கு கொடுத்த வேலையாது, இது கட்சிக்காரன் செய்யல, அரசே முன் வந்து செய்த வேலையாது. இதையும் அதோட ஒப்பிடுறான். இது இன்னொரு கொடுமை என்னன்னா, ஜனநாயகன் படத்துல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விஷயம் இருக்கு. அந்த படத்துல அந்த காட்சி இருக்கு. அந்த லூசு பயில இதை பார்த்தாங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல.
அதை இதோட முடிச்சு போடுறது. இந்த கருணை அடிப்படையில தான் வேலை கொடுப்பாங்க. அதாவது அரசு வேலையில எக்ஸாம் எழுதாம கருணை அடிப்படையில் கொடுப்பாங்கல்ல. அதாவது இப்ப எங்க அப்பா அரசு வேலையில இருக்காருன்னா ஒரு டியூட்டிலே இறந்து போயிடுறாருன்னா நான் அந்த வேலையை வந்து பேசி வாங்கலாம். ஆனா கொடுப்பாங்க. அந்த மாதிரி கருணை வேலை வேணும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களோட லிஸ்ட் மட்டுமே தமிழ்நாட்டுல 26,000 பேர். அவ்வளவு பேர் இருக்கும் போது இந்த இவர் திடீர்னு உள்ள சொருவுனா அப்ப இவ்வளவு பேர் வாங்கினவங்க எல்லாம் எழுதிட்டு வெயிட் பண்றவங்க யாருன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பா 10 லட்சம், தாவேகா சார்பா 20 லட்சம், விசிகா மற்ற கட்சிகள்லாம் சார்பா அப்படி இப்படின்னு 1.5 வந்துருச்சு. ஆக மொத்தம் 30 லட்சத்துக்கு மேல கொடுத்துட்டாங்க. அப்பனா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிதி வந்து ஒரு பிரச்சனையா இருக்காது. இன்னைக்கு உங்க ஒரு அம்மா வச்சு பேச வைக்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த அரசு வேலையை நம்பிதான் நாங்க இருக்கோம் அப்படிங்குது. ஏமா 30 லட்ச ரூபா உங்ககிட்ட இருக்கு, நீ உங்ககிட்ட வாங்கி இருக்கிறது என்னன்னா ஒரு சாதாரண லோமட்ட வேலை. நான் சொல்ல, அந்த வக்கீல் சொல்றாரு, தாவேகா சார்பா ஆஜரான வக்கீல் சொல்ல லோமட் அப்படின்னா அவங்களோட சம்பளம் எவ்வளவா இருக்குன்னா 15,000 இல்ல 20,000, அதிகபட்சம் 25,000க்கு மேல தாண்டாது. அந்த 25,000 வேலையில இவங்க குடும்பம் வெளிச்சமாயிருன்னு சொல்றாங்க. அப்படி பேச வைக்கிறாங்க. அப்ப இது வந்து ஜட்ஜே தெரிஞ்சிருச்சு, இது வந்து ஒரு திட்டமிட்ட அரசியல் வேலை தான், இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. உச்சநீதிமன்றம் போனாலும் இந்த வழக்கு வந்து நிக்காது. இன்னைக்கு எல்லா தரப்பினரும் போராட்டம் நடத்துறாங்க. ஐயா கண்ணு ஹோம் அரெஸ்ட் நேத்துல இருந்து, விவசாயிகள் சார்பா போராட்டம், ஆட்டோ சங்கத்தினர் போராட்டம் நடத்துறாங்க, மின்வாரிய ஊழியர்களும் போராட்டத்துல இறங்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மின்வாரிய ஊழியர்கள் ரொம்ப லேட்டா இறங்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 20,000 பேர் இருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து சம்பளம் தராம இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. எங்களுக்கு வந்து இன்னொன்னு, சம்பளம் தருவத பொறுப்பை வந்து அரசாங்கம் எடுத்துக்கணும், எனக்கு வந்து ஒப்பந்ததாரர் கொடுக்க வேண்டாம், என்ன சேலரி அதை நீங்க கொடுங்க, எங்களை படிப்படியா நீ மொத்தமா வந்து அரசு ஊழியர் ஆக்க வேண்டியது இல்லை, படிப்படியா செய்யுங்க அப்படின்ற மாதிரி தான் கோரிக்கை. ரொம்ப நியாயமான கோரிக்கை. எப்படி நீ பணியாளர்கள் கூட இதை விட அதிகமான டிமாண்ட் கேட்டாங்க. அவங்களோட இவங்களோட டிமாண்ட் ரொம்ப கம்மி தான். அழுத்திலாம் பிடிக்கல, நீங்க பொறுப்படுத்துங்கன்றாங்க. பொறுப்பா அது முடியாது. இப்ப துப்புரவு பணியாளர்களுக்கு அதேதான், கடந்த ஆட்சியில என்ன நடந்துச்சோ அதேதான். இப்ப இவர் மட்டும் மாற்றா என்ன? இவரு ஒண்ணும் கிடையாது. மின்வாரிய ஊழியர்களும் அதே போராட்டம் நடத்துறாங்க. அனைத்து தரப்பு ஊழியர்களுமே, விவசாயிகள்ல இருந்து மாணவர்கள்ல இருந்து இளைஞர்கள்ல இருந்து நர்ஸ் போராட்டம் நடத்துறாங்க. போன கவர்மெண்ட்ல ஆட்சியின் கடைசி காலகட்டத்துல போராட்டம் நடந்துச்சு. இது ஆரம்பிச்ச உடனே போராட்டம். அப்படின்னா இங்க எந்த வேலையுமே நடக்கல. அரசு அதிகாரிகளுக்கு தாவேகாவை பார்த்து, விஜயை பார்த்து ஒரு ஏளனம், அலட்சியம் இருக்கு அப்படின்னு தான் தோணுது. என்ன வேணாலும் இன்னைக்கு இனிமே எங்க ஆட்சி தான், இது அதிகாரிகள் ஆட்சி, விஜய் ஆட்சி இல்லைன்னு சொல்லி எல்லாருமே ஜாலியா இருக்காங்க. எந்த வேலையும் இவங்க எங்கேயுமே நடக்கல. அதனால இவங்க வந்து இதை ஒரு பொம்மையா கருவியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் கீழே இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. ஒரு போலீஸ் ஸ்டேட்டாவும் மாறிக்கிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப முக்கியமான சீரியஸான பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் தான் அதை பரிசீலிக்கணும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.